ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம 12th ஃபிசிக்ஸ் 10வது பாடத்தில் பண்புகள் பயன்கள்ன்ற வகை கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸில் ஒன்று 3 மார்க்ஸில் ஒன்று கண்டிப்பாக வரும். அதனால இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணாமல் படிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் 211ல் ஜெனர் டயோடின் பயன்கள். இதில் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம 4 பாயிண்ட்ஸ் படிக்கணுங்கிறதுல இந்த மாதிரி கேள்விகள் 2 மார்க்ஸ் அல்ல 3 மார்க்ஸில் தான் வர்றதுனால நம்ம மேக்ஸிமம் 3 பாயிண்ட் படித்தா போதுமானது. இதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்க 3 பாயிண்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 213 ஒளி உமிழ் டயோடின் பயன்கள். பேஜ் நம்பர் 214 ஒளி டயோடுகளின் பயன்கள். பேஜ் நம்பர் 215 சூரிய மின்கலன்களின் பயன்கள். இப்போ இதில் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இவ்வளோ பெருசாக படிக்கணும்னா இது தேவையில்லை. நம்ம இந்த பாயிண்ட்ஸை ஷார்ட் பண்ணி படிக்கலாம். எப்படி ஷார்ட் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கணிப்பான்கள் கடிகாரங்கள் பொம்மைகள் இருக்குல்ல, இதில் இத்தனை எழுத வேண்டியதே இல்லை. கணிப்பான்களில் சூரிய மின்கலன்கள் பயன்படுகின்றன அப்படின்னு எழுதினாலே உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். அல்லது இந்த இந்த 4வது லைன் 5வது லைன் பாருங்க, சூரிய மின்கலன்கள் இயங்கக்கூடிய மின் வழங்கிகளில் பயன்படுகின்றன, அதை மட்டும் எழுதினாலும் அதுவும் ஒரு பாயிண்ட் கணக்கு தான். உங்களுக்கு கண்டிப்பா அதுக்குரிய மார்க் கொடுத்துருவாங்க. இந்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க, செயற்கைக்கோள் மற்றும் விண்வெளி பயன்பாடுகளில் பயன்படுகின்றன. இதுல நம்ம இவ்வளோ எழுதணும்னு இல்லை, செயற்கைக்கோள்களில் சூரிய மின்கலன்கள் பயன்படுகின்றன அப்படின்னு எழுதினாலே அது ஒரு பாயிண்ட் கணக்கு தான். கண்டிப்பா உங்களுக்கு அதுக்குரிய மார்க் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவு ஷார்ட் பண்ணி படிச்சா நமக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், மறக்காமையும் இருக்கும். பேஜ் நம்பர் 226 அலை இயற்றியின் பயன்பாடுகள். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பெருசா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை விட்டுட்டு அடுத்த 3 பாயிண்ட் படிச்சுக்கலாம். அது ஈஸியா தான் இருக்கு. பேஜ் நம்பர் 234 வீச்சு பண்பேற்றத்தின் நன்மைகள் வரம்புகள். பேஜ் நம்பர் 235 அதிர்வெண் பண்பேற்றத்தின் நன்மைகள் தீமைகள். இந்த 2 கொஸ்டினும் நம்ம ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது பார்த்துருக்கோம். பேஜ் நம்பர் 240 செயற்கைக்கோள்களின் பயன்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஏற்கனவே சொன்னதா, இது இவ்வளோ பெருசு படிக்க வேண்டியதில்லை. இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் பாருங்க, இவை புவியின் வானிலை மற்றும் தட்பவெட்ப நிலையை கண்காணிக்க பயன்படுகின்றன. இவ்வளோ எழுதுனா போதும், இதுக்கு நமக்கு 1 மார்க் கிடைச்சிடும். அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட்ஸ்ல பாருங்க, இவை தொலைக்காட்சி வானொலி இணைய சைகைகள் ஆகியவற்றை பரப்புவதற்கு பயன்படுகின்றன. பேஜ் நம்பர் 241 ரேடாரின் பயன்கள். இப்போ இதில் 4 பாயிண்ட்ஸ் இருக்கு, நம்ம 3 பாயிண்ட்ஸ் படிச்சா போதும். அந்த பாயிண்ட்ஸையுமே எப்படி ஷார்ட் பண்ணிக்கலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இராணுவத்தில் இலக்குகளை கண்டறிய பயன்படுகின்றன. செகண்ட் பாயிண்ட், கடல் பரப்பில் தேடுதல் வான் தேடுதல் போன்ற அமைப்புகளில் பயன்படுகின்றன. அவ்வளோ எழுதுனா போதும். தேர்ட் பாயிண்ட், வானிலை கண்காணிப்பில் ரேடார் பயன்படுகின்றது. ஃபோர்த் பாயிண்ட் நம்ம அப்படியே எழுதிடலாம், அது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சது தான். 10வது பாடத்தில் பண்புகள் பயன்கள் கொஸ்டின்ஸ் அவ்வளோதான். நாளைக்கு வீடியோவில் நம்ம 11வது பாடத்தில் முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்ப்போம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.